Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art, Food and Life. அனைவருக்கும் திருக்கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். திருக்கார்த்திகை தீபம் 2024 in my house. என்னென்னா ஃபஸ்ட்டு கோலம், அதாவது இழக்கோலம்னு சொல்லுவா. வீடு தொடச்சி சுவாமி ரூம் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆற்றுல எல்லா இடத்துலையும் நிலைப்படிகள் இருக்கிற வீடுகளில் நிலைப்படிகளில், அப்புறம் சுவாமி ரூமில், வாசலில், அப்புறம் வீடுகளில் எங்கெங்கே விளக்கேற்றி வைப்போமோ அங்கெல்லாம் நம்ம இழக்கோலம் போடுவோம். போட்டுட்டு நான் பொரி உருண்டை, அவல் பொரி நெல் பொரி ரெண்டுமே பொரி உருண்டை பிடிச்சேன். இதெல்லாம் தான் திருக்கார்த்திகைக்கு பண்ணணும். நெல் பொரி, அவல் பொரி, கடலை உருண்டை வேணாலும் பிடிக்கலாம். நான் நெல் பொரி அவல் பொரி உருண்டை தான் பிடிச்சேன். ஸோ பாகை நல்லா திக்காக காய்ச்சிட்டு கொஞ்சோண்டு கையில் அரிசி மாவு தொட்டுண்டு இந்த பாகுலேயே ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா அதாவது தண்ணியில் அந்த பாகை ஊற்றினோம்னா உருட்டிண்டு வரணும் அப்படியே கையில். அதுதான் பதம். ஸோ இதுதான் பொரி உருண்டை பிடிக்கிறதோட ரெசிபி. இதுலேயே சேர்த்து சொல்லிடுறேன் நான். ஸோ அவல் பொரி உருண்டை, நெல் பொரி உருண்டை ரெண்டுமே பண்ணினேன். அதாவது ஒரு கப்பு அவல் பொரி எடுத்துட்டோம்னாக்க நம்ம அரை கப்பு வெல்லம், அதாவது பாகு வெல்லம் எடுத்துக்கிறோம். அது மாதிரி தான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நெய்யும் தொட்டுக்கணும் கையில். அப்போ தான் ஒட்டாமல் வரும். கொஞ்சம் நெய் தொட்டுண்டு மேல் கை, அதாவது ஒரு பீச்சை கையில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெய் வச்சுப்பேன், இல்லை ரைட் ஹேண்ட் சைடில் மாவு, கொஞ்சோண்டு அரிசி மாவு ரெண்டையும் தொட்டுண்டு அப்படி பிடிச்சோம்னாக்க நல்லா அந்த பாகோட பதம் நன்னா இருக்கணும். பாகோட பதம் நன்னா இருந்தால் தான் உருண்டை பிடிக்க வரும். பாகு பதம் நன்னா இல்லை, கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சு அப்படின்னா உருண்டை பிடிக்க பதமாக வராது. அது அந்த பாகு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இல்லைன்னா அளந்து பிடிக்கும். அதோடு இல்லாமல் கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பவே பிடிக்கணும். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், பிடிக்கிறது கஷ்டம்தான். அந்த சூடோடு பிடிச்சாதான் நன்னா பிடிக்க வரும். இல்லைனாக்க அது அளந்து போயிடும், அப்புறம் உருண்டையே பிடிக்க வராது. ஸோ அதெல்லாம் பண்ணி சாயங்காலம் விளக்கு ஏற்றி, நிறையா விளக்குகள்லாம் ஏற்றி, அதாவது நெய் விளக்கு, நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். நெய் விளக்கு ஏற்றலாம். வெள்ளி விளக்கில் நெய் விளக்கு ஏற்றிருக்கேன். பித்தளை விளக்குகள்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றினா ரொம்ப ரொம்ப விசேஷம். அகல் விளக்கு எல்லாமே ஏற்றிருந்தேன். அதை தவிர கேண்டில்ஸ்லாமும் ஏற்றிருந்தேன். கேண்டில்ஸ்லாம் கொல்லையில் தோட்டத்தில் கொஞ்சம் ஏற்றிருந்தேன். மீன்ஸ் என்னோடய பால்கனியில் அது மாதிரி வாசலில் கொஞ்சம் ஏற்றிருந்தேன். அதெல்லாம் கேண்டில் ஏற்றிருந்தேன். ஸோ கேண்டில்லாம் பெருமாள்கிட்ட வைக்கக்கூடாது. இந்த சுவாமி ரூமில் ஒன்லி இந்த பித்தளை விளக்கு மட்டும்தான் நான் வச்சு பூஜையில் வச்சுருந்தேன். அகல் விளக்கெல்லாம் அந்தந்த இடத்துல எங்கெங்கே வைக்கிறோமோ அங்கங்கே வச்சு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அப்படியே ஏற்றலான்னு. ஏன்னா எல்லா விளக்கையும் தூக்கின்னு போய் ஏற்றுறது எனக்கு மட்டுக்கு கஷ்டமாக இருந்ததுனால, ஸோ அந்த மாதிரி எல்லா பித்தளை விளக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி அங்கே வச்சு பெருமாள்கிட்ட வச்சு பூஜையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இப்படி தான் எங்களோட இந்த வருஷ திருக்கார்த்திகை தீபம் ஜோராக நன்னா போச்சு. சூப்பராக இருந்தது. மனசுக்கு ரொம்ப நிறைவாக நல்லபடியாக இருந்தது. பெருமாள் எல்லாரும் தர்றதுக்காக நான் எல்லாருக்காகவும் பெருமாள்கிட்ட வேண்டின்றேன். நீங்கள் இப்போது இந்த வீடியோஸ், ஃபோட்டோஸ், கிளிப்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கோ. Please subscribe my channel Padmavati Art, Food and Life. Please share with your friends. என்னோட பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப் சேனலில் ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ் ரெசிபீஸ் இருக்கும். அப்புறம் டெம்பிள் டூர்ஸ்லாம் இருக்கும். எல்லா டெம்பிள், இப்போ அடுத்தது நான் இந்த நேபாள் டூர் இன்னும் போடவே இல்லை. நான் இன்னும் போட ஆரம்பிக்கல. அதுக்குள்ளேயும் வரிசையாக பண்டிகையே இருக்கிறதுனால என்னால் டைமே கிடைக்கல. ஸோ கொஞ்சம் வெளியிலலாமும் போக வேண்டியிருந்ததுனால என்னால் டைம் கிடைக்கல, அதனால் போட முடியல. இப்போ நேபாள் டூர் எங்கெங்கே முக்திநாத் போனது, எங்கெங்கெல்லாம் நேபாளில் ரொம்ப நல்லா இருந்தது, என்னென்ன இடம்லாம் நாங்கள் பார்த்தோம், என்னென்ன நிறைய டெம்பிள்ஸ் தான் பார்த்தோம். ஸோ டெம்பிள் டூர்லேயே வந்துடும் அது. ஸோ இந்த டெம்பிள் டூர்ஸு, அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஃபுட் ரெசிபீஸ் இருக்குது. என்னோடய ஆர்ட் ஒர்க்கு மேக்கிங் வீடியோஸ் எல்லாமும் இருக்குது. டால் மேக்கிங் வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நிறையா நீங்கள் கற்றுக்கவும் செய்யலாம். அந்த என்னோடய ஆர்ட் வீடியோஸ்லாம் நிறையா சொல்லிக் கொடுக்குற மாதிரியும் போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட், ஃபுட் அண்ட் லைஃப், அண்ட் ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, see you in the next video. Okay, bye. அப்புறம் இந்த வீடியோவில் நான் சொல்ல மறந்து போயிட்டேன். என்னென்ன நெய்வேத்தியங்கள்
விளக்குக்கு நாங்கள் வந்து திருக்கார்த்திகை தீபத்துக்கு என்னென்ன நெய்வேத்தியங்கள்லாம் வச்சுருந்தேன் அப்படின்னாக்க, இப்போ நெல் பொரி உருண்டை, அவல் பொரி உருண்டை, அப்பம், அப்புறம் கல்யாண வடைன்னு சொல்லுவாள். பருப்பு வடை பண்ணணும், உளுந்து வடை பண்ணக்கூடாது. கல்யாண வடை, அதாவது அது பருப்பு வடை, அதாவது எல்லா பருப்பும் போட்டு முப்பருப்பு வடை. அதுக்கப்புறம் இது திருக்கண்ணமுது, பால், பழங்கள், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, மகா நெய்வேத்தியம் அன்னம், இதெல்லாம் தான் நான் நெய்வேத்தியம் வச்சுருந்தேன். இது நான் வந்து உங்களுக்கு இது முன்னாடி சொல்ல மறந்து போயிட்டதுனால இப்போ கண்டினியூஸாக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய நெய்வேத்தியங்கள். அப்பம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதனுடைய இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், லிங்க் உங்களுக்கு, நீங்கள் பாருங்கோ. அப்பம் எப்படி பண்ணுறதுங்கிறத நாமனே அவட்ட வீடியோலையே போட்டிருக்கேன். ஸோ அப்பம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எது முடியறதோ இல்லையோ, உங்களுக்கு அவல் பொரி உருண்டை பிடிக்க முடியலைனாலும் இந்த அப்பமும் வடையும் தட்டி திருக்கண்ணமுது அதாவது பாயசம், கீர்னு சொல்லுவாள், இது மட்டுமாவது பண்ணி கண்டிப்பாக நெய்வேத்தியத்தில் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நான் வந்து சொல்கிறது. கார்த்திகை தீபத்துக்கு இதெல்லாம் தான் செய்யணும் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். अस्य श्री महालक्ष्मी सहस्रनाम स्तोत्र महामन्त्रस्य सनत्कुमार ऋषिः श्री महालक्ष्मी देवता गायत्री छन्दः श्रीं बीजम् ह्रीं शक्तिः क्लीं कीलकम् मम अष्टैश्वर्य सिद्ध्यर्थे धर्मार्थ काम मोक्ष सिद्ध्यर्थं जप पारायणे विनियोगः। ॐ नाम्नां साष्टसहस्रं च ब्रूहि गार्ग्य महामते महालक्ष्म्याः महादेव्याः भुक्तिमुक्त्यर्थसिद्धये। गार्ग्य उवाच सनत्कुमारमासीनं द्वादशादित्यसन्निभम् अपृच्छन् योगिनो भक्त्या योगिनामर्थसिद्धये सर्वलौकिककर्मभ्यो विमुक्तानां हिताय वै भुक्तिमुक्तिप्रदं जप्यमनुब्रूहि दयानिधे। सनत्कुमार भगवन् सर्वज्ञोऽसि विशेषतः आस्तिक्यसिद्धये नृणां क्षिप्रधर्मार्थसाधनम् हिद्यन्ति मानवाः सर्वे धनाभावेन केवलम् सिद्धन्ति धनिनो नैव देवा धर्मार्थकामदाः दारिद्र्यध्वंसिनी नाम केन विद्या प्रकीर्तिता केन वा ब्रह्म विद्यापि केन मृत्युविनाशिनी सर्वासां सारभूतैका विद्यानां केन कीर्तिता प्रत्यक्ष सिद्धिदा ब्रह्मन् तामाचक्ष्य दयानिधे। सनत्कुमार उवाच साधु पृष्टम् महाभागैः सर्वलोकहितैषिभिः महतामेष धर्मश्च नान्येषामिति मे मतिः। ब्रह्म विष्णु महादेव महेन्द्रादिमहात्मभिः सम्प्रोक्तम् कथयाम्यद्य लक्ष्मी नाम सहस्रकम् यस्योच्चारणमात्रेण दारिद्र्यान्मुच्यते नरः किम् पुनस्तज्जपाजापि सर्वेषार्थानवाप्नुयात्। अथन्यासः अस्य श्रीलक्ष्मी दिव्य सहस्रनाम स्तोत्र महामन्त्रस्य ब्रह्म विष्णु महादेव महेन्द्रादि महात्मानो महर्षयः अनुष्टुप् छन्दः विष्णु महाशक्तिर्महालक्ष्मी परा देवता श्री महालक्ष्मी प्रसादद्वारा सर्वेष्टार्थ सिद्ध्यर्थे जपे विनियोगः। ध्यानम् पद्मनाभप्रियाम् देवीम् पद्माक्षीम् पद्मवासिनीम् पद्मवक्त्राम् पद्महस्ताम् वन्दे पद्मामहर्निशम् पूर्णेन्दुबिम्बवदनाम् दिव्यरत्नाभरणभूषिताम् वरदाभयहस्ताभ्याम् ध्यायेच्चन्द्र सहोदरीम् इच्छारूपाम् भगवतीम् सच्चिदानन्दरूपिणीम् सर्वज्ञाम् सर्वजननीम् विष्णुवक्षस्थलालयाम् दयालुमनिशम् ध्यायेत् सुखसिद्धिस्वरूपिणीम्। Thank you for watching friends. Bye.